ஆண்டவர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறார். ஆமென். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் என்னை ரொம்ப நேசிக்கிறார் அப்படின்னு நம்புறவங்களாம் ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. அந்த ரொம்ப அது நேசிக்கிறாருன்றதை வந்து அதை விளக்க முடியாது. அவருடைய அன்புக்கு டெஃபினிஷனே கிடையாது. அவ்வளோ ஆழமாக அவங்களை நேசிக்கிறார். அவரை நேசிக்கிறனால தான் இன்னி வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த செகண்ட் வரைக்கும் நம்மளாம் உயிரோடு இருந்து அவர் ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். ஆமென். யோசிச்சு பாருங்க, அவருடைய கிருபை ஒரு நிமிஷம் நம்மளை விட்டு அப்படி விலகி போயிருந்தா எப்படி இருந்துருக்கோம்ல? அவருடைய என்னடா இவ்வளோ நாள் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், பாவம் செய்யாதன்னு சொல்கிறேன், என் மனசு கஷ்டப்படுது நான் சொல்லிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் கூட அப்படி கேட்காம மறுபடியும் இந்த காரியத்தை செய்கிறியே, அதனால் கொஞ்ச நேரம் நான் விலகி இப்படி போகிறேன்னு சொல்லியிருந்தேன், நம்ம வாழ்க்கை என்ன இருந்திருக்கும்? யோசிச்சு பாருங்களேன். நம்ம எவ்வளோ தடவை பாவம் செஞ்சாலும், அவர் மனசு கஷ்டப்படுத்தினாலும், நாம் அவரை விட்டு விலகி போனாலும், அவர் நம்ம கூடவே தாங்க எப்பவுமே இருக்கிறாரு. ஆமென். பைபிளில் அவருடைய அன்பை குறித்து நிறைய இடத்துல அழகாக எழுதியிருக்கிறோங்க. ஆனால் ஒரு வேர்டு ஆங்கில பைபிளில் ரொம்ப அழகாக இருக்குது. He loves us unconditionally அப்படின்னு இருக்கு. எப்படி நேசிக்கிறாராம்? சத்தமாக சேர்ந்து சொல்லுங்க. எப்படி நேசிக்கிறாராம்? அன்கண்டிஷனலி. அந்த வேர்டுக்கு பாருங்க எவ்வளோ அழகான வேர்டாக இருக்குல்ல அது. அன்கண்டிஷனல். தமிழில் என்ன அர்த்தம் அதுக்கு? அளவு கரெக்டான மீனிங் சொல்லுங்க பாபா. நிபந்தனையற்ற ஒரு அன்பா. அது பேசும்போது எனக்கு உள்ள அந்த கூஸ் பம்ப்னு சொல்லுவாங்க, அந்த புல்லரிக்கிற அவருடைய அன்பு எவ்வளோ அழகான அன்பு பாருங்களேன். கேர்ஃபுல்லாக கவனிங்க. ரொம்ப அழகான அன்பு அவருடைய அன்பு. He loves us unconditionally. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அன்பும் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் இருக்கும். நிறைய விதமான அன்பு இருக்குது, அப்படி தானே? சொல்லுங்கள் பாப்பா, ஏன்னா ஒரு 4 அன்பு சொல்லுங்கள் பாப்பா. என்னென்ன விதமான அன்பு இருக்குது? இது வந்து யூத் மீட்டிங் தானே? அன்புனாலே அப்படியே பயங்கரமாக சொல்கிற ஆளுங்க இப்படி அன்புனா என்னது அப்படின்னா எதனா இருக்குதா? ஓகேண்ணா. தமிழில் சொன்னால் புரியலையா? காதல், லவ். இப்போ சொல்லுங்கள் பாப்போம், எத்தனை விதமான காதல் இருக்குது இந்த உலகத்தில்? ஏசுநாதா இப்போ கூட புரியாமல் அப்படி பார்க்குறாங்களே ஆண்டவரே. அட சொல்லுங்க, சும்மா நான் தானே எடுத்த உடனே அப்பா அம்மா வச்சிட்டாங்க, அப்போ தானே திட்ட மாட்டார் இவர் அப்படின்னு. அப்பா அம்மாவுடைய காதல் அன்பு இருக்கு, ஃப்ரெண்ட்ஸுடைய அன்பு இருக்கு. ஆமாம், அப்படி நிறைய அன்புலாம் இருக்குது. கணவன் மனைவி அன்பு இருக்கு. ஆனால் ஒரு உண்மை என்ன தெரியுமா? இந்த எல்லாம் நீங்கள் சொல்கிற எல்லா அன்பும் ஒரு நாள் மறைஞ்சு போயிடும். ஆமென். இந்த எல்லா அன்புமே ஒரு கண்டிஷனுடைய அன்பு தான். ஓகே, நான் உங்கள் பாணியிலே வரேன். ஒரு பாய் ஒரு கேர்ள் அப்படி வச்சுப்போம். அவங்களுக்குள்ளே இருக்கிற அன்பு, அவங்களுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப், காதல் அன்பு எப்படி இருக்கும்னா ஒரு கண்டிஷனல் லவ்வாக தான் இருக்கும். நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். இதை செஞ்சால் தான் இதை நான் செய்வேன், இதை செஞ்சால் தான் அன்பு காட்டுவேன் அப்படின்னு. நான் சொல்கிறது உண்மை தானே பா? நான் சொல்கிறது உண்மை. கை வைத்து ராமன் சொல்லுங்கள் பாப்போ. ஆமாம் பாருங்கள், நிறைய பேர் தெரியாத மாதிரியே நான் பார்க்காதீங்க. ஆமாம், எல்லாமே ஒரு கண்டிஷன் லவ்வாக தான் இருக்கும். இதை நீ செய், நான் இப்படி இருப்பேன், நீ வந்து அவங்ககிட்ட பேசக்கூடாது, நீ இவங்ககிட்ட பேசக்கூடாது, நீ வந்து நைட்டு 12 மணி மேலே ஆன்லைனில் இருக்கக்கூடாது. அப்படி நிறைய பேர் மூஞ்சில் இப்போ தான் சிரிப்பு வருது. அப்பா நம்ம செய்கிறதில் கரெக்டாக சொல்கிறாரா அவர் அப்படின்னு. ஸோ இப்படிலாம் கண்டிஷனல் லவ் நிறைய இருக்குது இந்த உலகத்தில். ஆனால் நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் ஒரு கண்டிஷனும் இல்லாமல் அவர் நம்மளை உண்மையாக அவ்வளோ அழகாக நேசிக்கிறார். அவன் 2 கையை உயர்த்தி, அப்பா அந்த அன்கண்டிஷனல் லவ்வுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் டாடின்னு ஒரு வார்த்தை சொல்லிடுங்க பார்ப்போம். ஆமென். தேங்க்யூ டாடி. அன்கண்டிஷனல் லவ்வுங்க அது. ஒரு கண்டிஷன் கூட ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நான் வந்து என் சாயலும் போலவே நான் உன்னை படைச்சிருக்கிறேன். நம்ம ஒரு மாதிரி, ஆண்டவர் ஒரு மாதிரிலாம் இல்லை. அவர் சாயலும் போல தான் ஆண்டவர் நம்ம படைச்சிருக்கிறார். ஆண்டவருக்கு எப்படி கண்ணு, மூக்கு, வாய், முடியெல்லாம் இருக்கோ அதே போல தான் நம்மளை படைச்சிருக்கிறாரு. அதனால் ஆண்டவர் வந்து நான் உன்னை இவ்வளோ அழகாக படைச்சினேன், அதனால் நீ எனக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னா ஒரு கண்டிஷனும் ஆண்டவர் நமக்கு இது வரைக்கும் போட்டதும் இல்லை. நம்ம இருக்கிறது போலவே நம்மளை நேசிக்கிறார். அவருடைய அன்புக்கு ஆழம், அகலம், உயர்வு எதுவுமே கிடையாதுங்க. ஆரம்பத்தில் இன்னும் சொல்ல போனால் தாயின் கருவில் நீங்கள் உருவாவதற்கு முன்பதாகவே, இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா நீங்கள் உங்கள் அப்பா அம்மா சேர்றதுக்கு முன்னாடியே ஆண்டவர் உங்களை பிரித்து எடுத்து உங்களை அன்கண்டிஷனல் லவ்வாக உங்கள் இருதயத்தை நிரப்பி வச்சுட்டாரு. ஆமென். சத்தமாக ஆமென். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க பாப்பா. நீங்கள் அம்மாவுடைய வயிற்றில் உருவாவதற்கு முன்னாடியே நீ வந்து இப்படி தான் இருக்க போகிற, உன்னுடைய வாழ்க்கைலாம் இப்படி தான் இருக்கும், 24 வயசில் நீ இப்படி இருப்ப, இந்த தப்பு பண்ணுவேன், இப்படிலாம் செய்ய போகிறேன்னு அவருக்கு எல்லாமே ஏற்கனவே தெரியும். அவர் புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறாராம்.
எவ்வளோ ஒரு பெரிய அன்புல அது. இன்னைக்கு ஒரு பையன் பொண்ணை எடுத்துப்போம், உங்களுக்கு அப்படி சொன்னால் தான் புரியும். ஆமாம், அப்பா அம்மா அனுமதி நினச்சி படா அப்படின்ட்டு விட்டுருவீங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணை எடுத்துப்போம். யாரோ ஒருத்தர் வரீங்களா? எனக்கு ஒரு 2 பேர் வரீங்களா? யாரோ நீங்கள் வரீங்களா? நீங்கள் தான். அவர் பின்னாடி சார் நீங்கள் தான். ஆமாம், கை தடி அவர் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க பார்ப்போம். ஆமாங்க. கேர்ள்ஸ்லேருந்து யாரோ ஒருத்தர் வரீங்களா? நானே பின் பாயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் யாரோ ஒருத்தர் வந்துருங்க வாலண்டியரா. ஒன்றும் பண்ண மாட்டேன், சும்மா ஒரு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக. இப்போ நீங்கள் இப்படி திரும்பி இல்லைங்க. யாரோ ஒருத்தர் வாங்க. ஆமாம், கை தட்டி என்கரேஜ் பண்ணலாமா? ஓகே, இப்போ இவங்க 2 பேர் இருக்கிறாங்க. ஓகேவா? இவங்க செய்ய போகிற, கொஞ்சம் இந்த பக்கம் வந்துடுறீங்களா? கொஞ்சம் இது அவ்வளிங்க. இவங்க செய்ய போகிற தப்பு எல்லாம் ஒருவேளை இவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா, இப்போ இவங்க 2 பேர் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன், நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. ஓகே, நான் சொல்கிறது புரியுதா? இவங்க செய்ய போகிற தப்பு எல்லாம் இவங்க ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு தப்பு செய்ய போகிறாங்க. இது எல்லாமே இவருக்கு முன்னாடியே ஒரு வேளை தெரிஞ்சிருந்தா, இல்லை அவர் ஒரு 2 வருஷம் கழிச்சு, ஒரு 2 நாள் கழிச்சு இவங்களை பயங்கரமாக கஷ்டப்படுத்த போகிறாங்க, ஹர்ட் பண்ண போகிறாங்கன்னு ஒரு சம்பவம் தெரிஞ்சிருந்தா, அந்த இடத்துல உண்மையான பாசம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? புரியுதா? உட்காந்துருங்க, போங்க. தேங்க்யூ ஸோ மச். அந்த 2 ரிலேஷன்ஷிப்புக்குள்ள ஒருத்தர் செய்ய போகிற தப்பு ஒருவேளை 5 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஆப்போசிட்டாக இருக்கிறவருக்கு ஒருவேளை தெரிஞ்சிருந்துச்சுன்னா, ஒரு அம்மா ஒரு பொண்ணு எடுத்துட்டீங்கன்னா, அந்த பொண்ணு செய்ய போகிற ஒரு 5 வருஷம் கழிச்சு செய்ய போகிற தப்பு ஒருவேளை அந்த அம்மாவுக்கு முன்னாடியே தெரிய வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா, அந்த அம்மாவால் அந்த பொண்ணுக்கிட்ட உண்மையான பாசத்தை, அன்பை காட்ட முடியாது. ஏன்னா 5 வருஷம் கழிச்சு இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சு என் மனசு நீ நோக்கடிக்க போகிற, அதனால் உங்ககிட்ட என்னத்தை அன்பு நான் செலுத்த போகிறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு அந்த கஷ்டம் உள்ளவே இருக்கும். ஆனால் ஆண்டவருக்கு எல்லாமே தெரியுங்க. அவர் நம்முடைய எதிர்காலம் அவருக்கு தெரியும். He knows our past. நீ ஒரு 5 வருஷம் கழிச்சு என்ன பண்ண போறன்றது அவருக்கு முன்னாடி தெரியும். He knows our future too. அவர் உண்மையை சொல்லவா, அடுத்த மாதம் இதே தேதியில் இதே நேரத்தில் மணி 12:50 இதே டைமில் நீ என்ன தப்பு பண்ணி அவருடைய மனசை கஷ்டப்படுத்த போறன்றது அவருக்கு முன்னாடியே தெரியும். தெரிஞ்சு கூட உங்களை அன்கண்டிஷனலாக உண்மையை நேசிக்கிறாரு. பார்த்தீங்களா? அதுதாங்க உண்மையான அன்பு. நல்ல கையை தட்டி அந்த அன்பு ஒரு நன்றி சொல்லிடுங்கப்பா. ஒரு 10 வருஷம் கழிச்சு நீ பயங்கரமான கஷ்டம், ஒரு அருவருப்பான காரியத்தை செஞ்சு அவருடைய மனசை நோக்கடிக்க போறது அவருக்கு முன்னாடி தெரியும். தெரிஞ்சு கூட அந்த அன்புல 1% கூட குறையாம he loves us unconditionally. நல்ல ஒரு வாட்டி கூட கையை தட்டி, ஆண்டவரே அந்த அன்கண்டிஷனலான லவ்வுக்கு உங்களுக்கு நன்றி சொல்றோம்பான்னு சொல்லுங்க. he loves us unconditionally. இந்த உலகத்தில் எல்லா அன்பும் நிபந்தனையான அன்பு தான். எல்லாம் ஒரு நாள் மாறும், ஃப்ளாட்டர் ஆகிட்டே இருக்கும். சிச்சுவேஷன் கேட்டது போல் ஏறும், அப்படியே கொஞ்சம் விட்டால் இறங்கும், இப்படி தான் இருக்கும். அந்த இளையகுமாரன் அவங்க அப்பா மேலே இருந்த அன்பு ஏறிச்சு இறங்குச்சு, காசு கொடுக்குற வரைக்கும் ஏறிச்சு, காசு கொடுக்க மாட்டேன்னு சொன்னோன்னு இறங்குச்சு, அப்படியே ஃப்ளாட்டர் ஆகிட்டே இருந்துச்சு. ஆனால் அந்த அப்பாவுடைய அன்பு பார்த்தீங்கன்னா, அவன் மனசெல்லாம் கஷ்டப்படுத்தி வீட்டை விட்டு ஓடி போய் ஒரு நாள் திரும்பி வரான். அவன் எப்போ வீட்டை விட்டு போனானோ அன்னிலேருந்து அவங்க அப்பா வாசலையே பார்த்துட்டு இருந்தாராம். அதுதான் அந்த அன்கண்டிஷனல் லவ். நீ பாவம் செஞ்சுட்டுனால நான் அவனை நேசிக்க மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல மாட்டார், அவனை வெறுக்க மாட்டார். உன்னை உணர்த்திட்டே தான் இருப்பார். நமக்குள்ள ஆளுகை செய்கிற ஆவியானவர் நம்மை உணர்த்துகிறவர். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சுத்தமாக ஆமென். ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நீங்கள் ஏதோ ஒரு தப்பு செய்கிறீங்க வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு பாவம் செய்ய போகிறீங்க, பயங்கரமான ஒரு பாவம் செய்ய போகிறீங்கன்னா, உங்கள் மனசு அமைதியாகவே இருக்காது, படபடன்னு இருக்கும். மனசு ஓரத்தில் ஏதோ ஒரு சத்தம் கேட்கும், இது நீ ஒரு தப்பு செய்ய போகிற, நீ செய்யாத அப்படின்னு சத்தம் கேட்குதா? கேட்டிருக்கா? எத்தனை பேர் கேட்டிருக்கு? நான் கொஞ்சம் கையை உயர்த்தான் கொஞ்சம் காட்டுங்களேன். உண்மையாக சொல்லணும், மனசாட்சிக்கு உண்மையாக சொல்லலாம். கேட்டு கண்டிப்பாக கேட்கும். சிந்தையில் ஒரு ஓரத்தில் யாரோ ஒருத்தர் சொல்கிறது போல இருக்கும், நீ செய்கிறது தப்புப்பா, ஆண்டவர் நான் பார்த்துட்டு இருக்காரு, இந்த தப்பை செய்யாதேன்னு சொல்லும். ஆனால் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுறோம்? அதையும் மீறி தவறு செய்து ஆண்டவரை துக்கப்படுத்துறோம்.
நான் நினைக்கிறேன் நீங்கள் ஃபோனில் ஒரு அசிங்கமான காரியத்தை பார்த்துட்டு இருக்கிறீங்க. கவனிங்க பாப்போம் வாலிபர்கள், ஒரு ஃபோனில் ஒரு அசிங்கமான காரியத்தை பார்க்குறீங்க. 4 செவத்துக்குள்ளே தான் இருக்கிறேன், இதுக்கு என்னை மீறி யார் என்னை பார்த்துட போகிறான்ற ஒரு 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 தைரியம் உங்களுக்குள்ளே இருக்கும். யாரடா என்னை பார்த்துட போகிறேன், நான் தானே பார்க்குறேன் அப்படின்னு. இல்லைங்க, நான் நினைக்கிறேன் ஆண்டவரும் அதே ரூமில் தான் ஓரத்தில் உட்காந்து அழுதுட்டுருப்பாரு. நான் உன்னை எதற்காக படைத்தேன்? நீ ஒரு நல்ல பிராண்டாக இருக்கணும், நீ ஒரு நல்ல எனக்கு ஏற்றது போல இருக்கணும்னு தான் நான் உன்னை படைச்சேன். ஆனால் இப்படிப்பட்ட அசிங்கமான காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறான்னு ஒரு ஓரத்தில் கண்ணீரோடு அவர் காத்துட்ருப்பார். ஆண்டவனுக்கு அனைவரோடு பேசிட்டு இருக்கிறார். அவருக்கு தேவையெல்லாம் அவர் அன்பை உங்கள் மேலே அப்படியே கம்பல் பண்ணி டம்ப் பண்ண மாட்டார். உலகத்தில் இருக்கிற அன்பெல்லாம் நீ என்னை நேசிச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு டம்ப் பண்ணுவாங்க, அப்படியே போட்டு அழுத்தி வைப்பாங்க. ஆண்டவர் கம்பல் பண்ணவே மாட்டார். என் அன்புக்குள்ளே தான் இருக்கணும், என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு கம்பல் பண்ண மாட்டார். அவர் சான்ஸ் கொடுப்பாரு. என்ன சான்ஸ் தெரியுமா? நீயாவே அன்பை புரிஞ்சுக்கணும்பா, என்னுடைய உண்மையான அன்பை நீ புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு, என் உண்மையான காதலை நீ புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சான்ஸ் கொடுப்பாரு. அதனால தான் வேதத்தில் ஒரு அழகான வசனம், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். சத்தத்தை கேட்டு கதவை திறக்கணும். கதவு திறக்கிறது நம்ம வேலை. அவரே திறந்து உள்ள வந்து ஃபோர்ஸ் பண்ணி உன்னோட நான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்ல மாட்டாரு. நம்ம ஆராதிக்கிற ஆவியானவர் இஸ் so gentle. அவர் ஒரு ஜென்டில் ஸ்பிரிட். அந்த அன்பை அழுத்த மாட்டார் போட்டு, நீயாவே புரிஞ்சுக்கணும்னு சான்ஸ் கொடுப்பாரு. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே அந்த அன்பை புரிஞ்சுக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஆமென். எத்தனை பேர் ஒரு தீர்மானம் எடுக்க போறீங்க? சத்தம் வர ஆமென். நான் சொல்றதெல்லாம் புரியுதா? பேசுறது புரியுதா? நான் பேசுறது புரியுதுன்னு சொல்றவங்க கை அசைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். நீ பேசுறதே எனக்கு புரியலப்பா, ஏதோ சரி நீ வேற வழியே இல்லை, நீ பேசுறது கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு நாங்கள் கேட்குறோம், அதனால என்ன சொல்றதெல்லாம் ஃப்ராங்கா சொல்லுங்கப்பா, கை வைத்து ஆமென் சொல்லுங்க பாப்பா. புரியலையா? தூக்கத்தில் அடா அப்பா போத நான் விடுறா அப்படின்னு கை வைத்துறா போல. God bless you. He loves us so unconditionally. இந்த உலகத்தில் இருக்கிற அன்பு, உங்கள் அப்பா அன்பு, அம்மா அன்பு, பாய் ஃப்ரெண்டுடைய அன்பு, ஃப்ரெண்ட்ஸுடைய அன்பு எல்லாம் இறங்கிட்டே தான் இருக்கும். இட் கீப்ஸ் ஃப்ளாட்டரிங். யோபுன்னு ஒருத்தவங்க இருந்தாங்க தெரியும்ல. யோபனுடைய மனைவியோடைய அன்பும் அப்படிதான் மாறிட்டே இருந்துச்சு. யோபு வீட்டில் போயிட்டு யோபு 1ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, யோபு பயங்கர பணக்காரராக இருந்தாராம். பயங்கர பணக்காரராக இருந்தார். ரொம்ப பணம்லாம் இருந்து நல்ல வேலை செய்கிற ஆட்கள் எல்லாரும் இருக்கிற வரைக்கும் யோபனுடைய மனைவிக்கு நல்ல பாசம், நல்லா சர்ச்சுக்கு போனாங்க, நல்ல பாட்டு பாடினாங்க, ஒரே சந்தோஷம், குடும்பம் பயங்கர களிப்பா ஆனந்த மகிழ்ச்சியால் துள்ளிட்டு இருந்துச்சு. ஆனால் என்னைக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் யோபுக்கிட்ட இருந்து எடுத்துட்டாரோ அந்த அம்மா உடனே அந்த அம்மா வாயிலேருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? இன்னுமா என் ஆண்டவர் உட்காந்து நம்பிட்டு இருக்கிற, அதான் எல்லாத்தையும் எடுத்துட்டாரு. நான் இது ஏன் சொல்ல வரேன்னா, உலகத்தில் இருக்கிற அன்பு எல்லாம் ஏறும் இறங்கும், சூழ்நிலைக்கு ஏற்றது போல இறங்கும் ஏறிட்டே இருக்கும். ஆண்டவர் நல்லா நம்ம கேட்கறதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தா வாயிலிருந்து பாட்டு வரும், ஆனந்தமே நல்ல பாட்டெல்லாம் வரும். ஆண்டவர் ஒன்றுமே கொடுக்கலன்னா அப்படியே ஏதோ ஒரு ஏழு வீட்டில் உட்கார்ற மாதிரி சர்ச்சுக்கு வருது, வீட்டில் அப்பா அம்மா போக சொல்கிறாங்களேன்னு உட்கார்றது. ஸோ த லவ் ஆஃப் ஹியூமன்ஸ் ஃப்ளாட் ஆகிட்டே இருக்கும், ஏறும், சிச்சுவேஷனுக்கு எது போல இறங்கும். பிதாவுடைய அன்பு ஒரு நாள் உங்ககிட்ட ஏறாது, இறங்காது. அது அன்கண்டிஷனலாக எப்போவுமே உங்கள் கூட தான் இருக்கும். ஆமென். சத்தம் ஒரு ஆமென். நல்ல சத்தம் ஒரு ஆமென். அழகாக போட்டிருக்காங்க, அன்கண்டிஷனல் லவ், லவ்விங் வித்தவுட் லாஜிக். யோசிச்சு பாருங்களேன், ஒரு கொஞ்சம் கூட கண்டிஷனே இல்லாமல் நம்ம எவ்வளோ பாவம் செஞ்சுருப்போம். நீங்களும் நானும் பேசுகிறேன், நான் ஒன்றும் பெரிய உத்தமெல்லாம் கிடையாது. நானும் அந்த ஏஜ்லாம் கிராஸ் பண்ணி ஆண்டவர் கிருபையால் நிலை நிற்க வைத்திருக்கிறார். ஆமென். எனக்கு என்ன வயசு இருக்கும்னு நினைக்கிறீங்க? சும்மா அடிச்சு விடுங்க. ஏன்பா இவ்வளோ நேரம் கவுண்டரில் அடிச்சுதான் இருந்தீங்க, இப்போ அமைதியாக இருக்கிறீங்க? அதுவும் திட்டலாம் மாட்டேன், சொல்லுங்கள். அது வீடியோவில் எங்கே பார்த்தாலும் கரெக்டாக சொல்கிறீங்க போல. இது எனக்கு 24 வயசு தான் ஆகுது. ஆண்டவர் என்ன எடுத்து பயன்படுத்துகிறாரு? ஆண்டவருக்கு வயசு தேவையே இல்லைங்க. ஆண்டவர் என்ன எடுத்து பயன்படுத்தும் போது ஏன் உங்களெல்லாம் எடுத்து பயன்படுத்த மாட்டார்? ஆமாம், விசுவாசிக்கிறீங்களா?
All you have to do is just sit in his presence. அவரோட நேரம் செலவு பண்ணணும். அந்த அன்கண்டிஷனல் லவ் உண்மையாக புரிஞ்சு அவருடைய காதலுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா போதும். யாரை வேணாலும் கர்த்தர் எந்த இடத்துல இருந்தாலும் அவர்களை எடுத்து பிரகாசிக்க பண்ணுகிற தெய்வமாக இருக்கிறார். ஆமென். யாருக்கு தெரியும், ஒருவேளை நாளைக்கு ஒரு 5 வருஷம் கழிச்சு, ஒரு 2 வருஷம் கழிச்சு நான் உங்களை டிவியில் ஒருவேளை ஸ்டேஜில் பார்ப்பேன் நீங்கள் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறத. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? யாருக்கு தெரியும், மேபி ஆண்டவர் இங்கே இருக்கிற அநேக தீர்க்கதரிசிகளை எழுப்பி இந்த உலகம் முழுவதும் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்த அவரால் கூடும். ஆமென். கர்த்தர் உங்களை ஒரு புது பிராண்டாக மாற்றி நான் ஒரு 5 வருஷம் கழிச்சு டிவியில் பார்க்கும்போது இவங்களை எங்கேயோ பார்த்தனே, ஏதோ ஒரு யூத் மீட்டிங்கில் பார்த்தனே, பரவாயில்லையா ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு என் மனசு சந்தோஷப்படும். ஹல்லேலூயா. God doesn't need an age. அவருக்கு தேவையெல்லாம் தாகம் தான். தாகம் எங்கே இருக்குதோ ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் அவங்க மேலே தண்ணீரை ஊற்றுவார். ஆமென். எனக்கு பாட்டே வரல, எனக்கு தாளந்தே இல்லை, எனக்கு ஒன்றுமே ஆக மாட்டேங்குது, என்னை வெறுத்து ஒதுக்குறாங்க, பாட்டே வரல அப்படின்னா ராகம் உள்ளவன் மேலே தண்ணீரை ஊற்றுவேன் ஆண்டவர் சொல்லவே இல்லையே. தாகம் உள்ளவன் மேல் தான் தண்ணீரை ஊற்றுவேன் ஆண்டவர் சொன்னார். ஆமென். பஞ்ச் நல்லா இருக்கா? நல்லா இருந்தால் கொஞ்சம் கையை தட்டி அப்பாவை துதிக்கலாமே. நானும் கஷ்டப்பட்டு சொல்லிடுறேன். ஆமாம், ராகம்லாம் அப்பா முக்கியமே இல்லை. கழுதை கத்துனது போல இருந்தாலும் அவருக்கு இனிமே தான் காதில் போய் கேட்கும். இந்த கார்டு இந்த இதெல்லாம் நீங்கள் எதுவுமே தெரிலனா கூட பரவாயில்ல, கட்டு கற்றுங்க. எல்லாரும் இருக்கிற இடத்துல கத்தாதீங்க, பாத்ரூமில் போய் எவ்வளோ வேணால் கற்றுங்க. ஆமாம் ஆமாம், எவ்வளோ வேணால் பாடுங்க. அவர் காதில் போய் இனிமையாக அழகாக நல்ல அழகான ஓசையாக தான் போய் இசையாக தான் அவர் காதில் விழும். அவருக்கு தேவையில்ல அந்த ஹார்ட் தாங்க, அந்த இருதயத்திலேருந்து வருகிற அந்த துதியை தான் அவர் துதி பலியாக கர்த்தர் சுகந்த வாசனை ஏற்றுக்கொள்கிறாராம். ஆமென். ஆனால் சத்தம் ஒரு ஆமென். So he loves us unconditionally. பேதுரு பயங்கரமான ஒரு தப்பு செஞ்சிட்டான். என்ன தப்பு செஞ்சான் நீங்க சொல்லுங்கப்பா. பேதுரு என்ன செஞ்சாரு? மறுதலிப்பது என்பது ஒரு சாதாரண காரியமே கிடையாது. இயேசு கிறிஸ்துவோடு இருந்து இயேசு கிறிஸ்துவோட ஊழியத்தை பார்த்து அவரோட அற்புதம்லாம் தெரிஞ்சு எல்லாமே பண்ணி அவர் கூட இயேசு கிறிஸ்து யார் உனக்கு தெரியுமா கேட்டால் யார் அவர்? எனக்கு யாருன்னே தெரியாது. இயேசு கிறிஸ்து எனக்கு யாருன்னே தெரியாது. அவர் எங்கே ஏதாவது ஒரு கடவுளா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஆனால் செத்து போனதுக்கு ஆண்டவர் மரித்த பின்பு உயிரோடு எழுந்து ஆண்டவர் சீஷர்களை சந்திக்கும் போது லூக்கா புத்தகத்தில் நீங்கள் வீட்டில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா கடைசி சாப்டரில் ஒரு அழகான வசனம் இருக்குது. நீ போயிட்டு சீஷர்களுக்கு எல்லாருக்கும் சொல்லு நான் வந்துட்டேன்னு. அண்ட் பீட்டர் அப்படின்னு இருக்கு ஆங்கில பைபிளில். சீஷர்கள்லாம் பேதுரு சீஷர் தானே, அவர் எல்லாரும் 12 பேர் ஒன்றா தானே இருப்பாங்க. சீஷர்களுக்கு சொல்லுவாயாக அண்ட் பீட்டர் அப்படின்னு இருக்கு. இப்போ பீட்டர்னா விசேஷமானவனா? ஆண்டவர் பீட்டர் ஒரு பிராண்டடான ஐட்டமாக தான் பார்த்தார். ஆமென். அதே போல தான் இங்கே இருக்கிற எல்லாரையும் ஒரு புது பிராண்டாக ஆண்டவர் உங்களை பார்க்க விரும்புகிறார். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், நீங்களாம் ஒரு புதிய பிராண்டாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. அந்த வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஐ திங்க் லூக் கடைசி மார்க் நினைக்கிறேன். மார்க் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை யாரோ ஒருத்தர் சத்தம் வாசிங்க பாப்போம். மற்ற எல்லாருடைய கண்கள் அந்த வசனங்களை பார்க்கட்டும். மார்க் சாப்டர் 16 verse 7. நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவின் இடத்திற்கும் போய். போதும். இங்கிலீஷ் பைபிள் யாரா இருந்தா படிக்கிறீங்களா? பாருங்க. பட் நான் NIV வெர்ஷன்ல படிக்கிறேன். பட் go and tell his disciples and Peter அப்படின்னு இருக்குது. பேதுருவும் அந்த 12 கூட்டத்தில் ஒருத்தன் தான். 12 பேர் தான் டிசைபிள்ஸ் ஆண்டவர். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு பாருங்களேன், நீ போய் என் சீஷர்களுக்கு சொல்லுவாய் அண்ட் பீட்டர் அப்படின்னு ஆண்டவர் எக்ஸ்ட்ரா அவனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேதுருவை ஒரு புதிய பிராண்டாக தான் பார்த்தாரு. பேதுரு கிட்ட போறாரு. இப்போ உயிர் தேர்ந்ததுக்கு அப்புறம் பேதுருவை போய் பார்க்க போனா பேதுரு பயங்கரமான ஒரு கஷ்டத்தை ஒரு காரியத்தை செஞ்சனால ஆண்டவரை நான் நினைக்கிறேன் முகமுகமாக கூட பார்த்துருக்க மாட்டான். ஏன்னா அவனுக்குள்ள ஒரு மன கஷ்டம் இருக்கும். இவ்வளவே நம்ம தெரியாதுன்னு சொல்லிட்டோமே அப்படின்னு ஒரு கஷ்டம் இருந்திருக்கும். பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, சீமோனே அப்படின்னு கூப்பிடுறாரு. நீங்க பாத்தீங்கன்னா பேதுருவேன்னு கூப்பிடல, என்ன கூப்பிட்டாரு? சீமோனே அப்படின்னு தான் கூப்பிடுறாரு. சீமோனுக்கு அர்த்தம் நாணல்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? இந்த நாணல் செடி பார்த்துருக்கிறீங்களா?
இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கும், அப்படி அசைச்சிட்டே தான் இருக்கும், ஸ்டடியாக நிற்கவே நிற்காது. இந்த வேளச்சேரி பிரிட்ஜெல்லாம் இறங்கி ஏறும் போது அந்த ரைட் ஹேண்ட் சைடு நினைக்கிறேன், அது பக்கம் ஒரு பெரிய லேண்டு, காலி லேண்ட் இருக்கும், சதுப்பு நிலம். அதில் பார்த்தீங்கன்னா நாணல் செடி நிறையா இருக்கும். பார்த்துருக்குறீங்களா? வேளச்சேரி தெரியாத வேளச்சேரி எங்கே? ஆமாம், அப்படி யோசிக்கிறாங்க நிறைய பேர். இந்த நாணல் செடி வந்து ஆடிட்டு தான் இருக்கும், இப்படி ஆடும், இந்த பக்கம் போகும், ஒரு பேலன்ஸ்டான ஸ்டேட்டில் இருக்கவே இருக்காது. அதனால தான் ஆண்டவர் வந்து பேதுருவை பார்த்து சீமோனே அப்படின்னு கேட்குறாரு. சீமோனேன்னு கூப்பிட்றாரு. பேதுருனா ராக்னு அர்த்தம், கண்மலைன்னு அர்த்தம். அதனால தான் ஆண்டவர் ஒரு இடத்துல கேட்டார், எப்பா என்னை வந்து எல்லாரும் என்னென்னமோ சொல்கிறாங்க, நீ என்ன சொல்கிற அப்படின்னும் போது பேதுரு மட்டும் எழுப்பி சொன்னால், நீரே தேவனுடைய குமாரன் என்பதை நான் அறிந்து கொண்டேன். ஆண்டவர் சொன்னார், இது வந்து உனக்கு மாம்சத்தில் வெளிப்படவில்லை, ஆவியானவர் உனக்கு உணர்த்தி இருக்கிறார். அதனால் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை ஒரு நாளும் மேற்கொள்ளுவதில்லை. சீமோனா இருந்தவனை ஆண்டவர் பேதுருவா மாற்றினார். சீமோன்னா நாணல் அர்த்தம், பேதுருனா கண்மலைன்னு அர்த்தம், பாறாங்கல்னு அர்த்தம், கல்லுன்னு அர்த்தம். ஆனால் கல்லாக இருந்தவன் அந்த பிராண்டையே மறந்து திருப்பி நாணலுக்குள்ளே வந்துட்டான். அதனால தான் ஆண்டவர் அவனை பார்த்து சீமோனே அப்படின்னு கேட்டு, இவங்க எல்லாரும் காட்டில் நான் உண்மையை நேசிக்கிறியா பேதுரு சீமோனே அப்படின்னு கேட்டார். அந்த வேர்டில் எவ்வளோ பெரிய ஆழம் இருக்குது தெரியுமா? அது என்ன மீன் பண்ணுறாருன்னா, இவங்க எல்லாரும் காட்டில் என்னை அதிகமாக நேசிக்கிற எதை மீன் பண்ணுறாருன்னா, என்னுடைய அன்பு அப்படியே தான்டா இருக்குது. ஆரம்பத்தில் உன்னை நான் தெரிஞ்சு பார்த்தியா, நீ மீன் பிடிக்கும் போது நான் உன்னை கூப்பிட்டேன் பார்த்தியா, அப்போ உன் மேலே வச்ச அன்பு அப்படி தான் இருக்குது. ஐ டோன்ட் ஹேவ் டு ரீஸ்டார்ட் ஆர் ரீகிண்டில் மை லவ் அகெயின். உனக்காக என்னுடைய அன்பை நான் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை பேதுரு, என் அன்பு அப்படி தான் இருக்குது. எனக்கு ஒரு உண்மை தெரியணும், இவங்க எல்லாரும் காட்டிலும் நீ என்ன உண்மையை நேசிக்கிறியா ஆண்டவர் கேட்டார். ஆமென். இன்னைக்கு அதே அன்பு தான் உங்களை பார்த்து தான் கேட்குது. ஐ டோன்ட் ஹேவ் டு ரீஸ்டார்ட் மை லவ் அகெயின் ஃபார் யூ. உனக்காக என் அன்பை நான் திரும்பி ரீகிண்டில் பண்ணி இன்னும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் போடணும்னு எனக்கு அவசியம் இல்லை. உன்னை நான் தாயின் கருவில் எப்படி பார்த்தனோ அதே போல தான் என்னுடைய அன்கண்டிஷனல் லவ் இன்னி வரைக்கும் உனக்காக அப்படி தான் இருக்குது. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும்பா, நீ எல்லாரை காட்டிலும், உன் செல்ஃபோனை காட்டிலும், உன் ஃப்ரெண்ட்ஸை காட்டிலும், அப்பா அம்மா காட்டிலும், எல்லாரை காட்டிலும் நீ என்ன உண்மையை நேசிக்கிறியா அப்படின்னு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்குறாரு. ஆமென். எத்தனை பேர் உண்மையை ஆண்டவரை நேசிக்க போறீங்க? ஆமென். உண்மையான பாசம். ஏன்னா அவர் மட்டும் தான் உங்க கூட இருப்பார் கடைசி வரைக்கும். நான் உங்க கூட கடைசி வரைக்கும் இருப்பேன் மச்சான் அப்படின்லாம் சொல்லுவான். கண்டிப்பாக நம்பவே நம்பாதீங்க அவனை பற்றி. அவன் வரவே மாட்டான் எந்த ஒரு ஆபத்து கூப்பிட்டாலும். கடைசி வரைக்கும் நான் உங்க கூட இருப்பேன். நிறைய பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். இந்த கேர்ள்ஸ் எனக்கு எப்படின்னு தெரியல, இந்த பசங்களுடைய அன்பு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் வித்தியாசமான அன்பாக இருக்கும். மேபி நீங்களும் பயங்கரமான பசங்களுடைய அன்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எங்கேருந்து கூப்பிட்டாலும் உடனே பைக் எடுத்துன்னு வந்துடுவானுங்க பட்டனு. நான் சொல்கிறது உண்மை தானேப்பா? ஏடா நான் இன்னும் உங்களை பற்றி நல்லா பெருமையாக சொல்லிட்டுருக்கேன் அப்படி. ஆமாம், எங்கே இருந்தாலும் டக்குன்னு வந்துடுவாங்க. அப்படியே இப்படி இது பண்ணி தான் வச்சு அது பண்ணலாம், எந்த ஒரு கஷ்டம் விடவே மாட்டானா. ஆனால் கடைசி வரைக்கும் கூட இருப்பான்ன்றதான் கேள்வி. ஆமென். ஒரு 2 நண்பர்கள் இருந்தாங்களாம், பயங்கர திக் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம். ஒரு நாள் 2 பேரும் காட்டுக்கு போகலாம் அப்படின்னு போனால் நல்ல பயங்கரமான சிநேகிதன், சதையும் நிரம்பும் போல இருப்பாங்களாம். அவ்வளோ பிரிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் காட்டுக்கு போனால் காட்டில் பயங்கரமாக நல்லா சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக நடந்து போனால் திடீர்னு பார்த்தா ஒரு கரடி வந்துருச்சு அந்த இடத்துல. எல்லாருக்கும் அந்த கதை கேட்டிருப்பீங்க சின்ன வயசில். 2 பேரும் ஓட்ட ராஜா அப்படின்னு சொல்லிட்டு கட ஓடனா. ஒருத்தன் ஓடி போய் மரம் ஏற தெரியும், மரம் ஏறிட்டானா. ஒருத்தன் கீழே இருந்து கத்துறானா, டே காப்பாத்துறானா. அவன் நீ எப்படியா கட்டுப்போ, மரம் ஏறா ஏறி இல்லை கீழே வந்து சாவுன்னு சொல்லிட்டு கைவிட்டா கரடி கிட்ட இருந்துச்சு. அதுக்குள்ளே செத்துது போல நடிக்கலாம்னு சொல்லிட்டு கீழே படுத்துட்டான். கரடி வந்து செத்து போன மாமிசங்களை சாப்பிடாது, செத்து போன காரியத்தை சாப்பிட ஃப்ரெஷ்ஷாக தான் சாப்பிடும் கரடி. ஸோ கீழே படுத்துட்டான். அந்த கரடி வந்து கொஞ்ச நேரம் மேலே பார்த்துச்சான். அவனெல்லாம் கீழே பார்த்து அவனை மோந்தெல்லாம் பார்த்து அவனை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போயிடுச்சான். அப்போது அவன் மேலேருந்து கீழே இறங்கி வந்து அவனை கீழே இருக்குன்னு தட்டி கொடுத்து எழுப்பி, கரடி உங்ககிட்ட காதில் வந்து ஏதோ சொல்லுச்சு, என்னடா சொல்லுச்சு அப்படின்னு கேட்டால் அவன் சொன்னானா, ஆபத்தில் உதவி செய்யாத நண்பன் கூட இனிமேல் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காதன்னு சொல்லுச்சு அப்படின்னு சொன்னானா. ஆமென். சத்தம் ஆமென். ஒரு ஆபத்துன்னு வந்தால் தாங்க தெரியும். ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்களான்னா வரமாட்டாங்க. அப்போ தான் சொல்லுவான் எனக்கு இப்படி வேலை இருக்குது அப்படி வேலை இருக்குன்னு. அதனால தான் சொல்லேன், இந்த உலகத்தில் இருக்கிற அன்பு எல்லாம் ஃப்ளாட்டர் ஆகிட்டே தான் இருக்கும், ஏறும் இறங்கும். நீங்கள் நல்லா காசு கொடுத்தீங்கன்னா நல்லா கடைசி வரைக்கும் கூட இருப்பாங்க. இந்த இளையகுமாரன் வாழ்க்கையில் அப்படி தான் இருந்துச்சு. காசு இருந்த வரைக்கும் நண்பர்கள்லாம் கூட சுற்றி அவன் கூட அவனை சுற்றிலும் ஒரு பெரிய படகே இருந்துச்சு. ஒன்றுமே இல்லாத போது தான் தெரியும் யாருமே இல்லாத கூட. ஆனால்
நான் சொல்லி கொண்டிருக்கிற அன்பு தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து யார் உங்களை கைவிட்டாலும் அவருடைய நிர்பந்தமான அன்பு எப்பொழுதும் உங்கள் கூட இருந்து எந்த இடத்துல இருந்தாலும் உங்களை தலை உயர அவர் கிருபை செய்வார். ஆமென். சத்தம் வரும். ஆமென். அவருடைய அன்பு எப்படிப்பட்டது? சத்தம் எல்லாரும் சேர்ந்து, அன்கண்டிஷனல் லவ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.